எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஏசப்பா, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. என் ஆண்டவரே, சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றித்தார். இந்த கரண்ட் ஃபெசிலிட்டி எங்களுக்கு கிடைக்க கிருபைத்தார். ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் என்ன தேவையோ அதை சந்திக்கின்ற தேவன். ஆண்டவரே, நீர் கொடுப்பீராக, நீர் தருவீர். ஆண்டவரே, இதெல்லாம் தேவை, அதெல்லாம் எங்களுக்கு கொடுப்பீர். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறேன். தரித்திர கோலம் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக எடுத்த தேவன். ஏசப்பா, அதுவரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் குறைவு இருந்தது இல்லப்பா. சீஷர்களுக்கு ஒன்றும் குறைவு இருந்தது கிடையாது ஏசப்பா. கடைசியாய் கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே, எங்கள் தரித்திரம், எங்களுடைய வறுமை, எங்களுடைய பற்றாக்குறை, எங்களுடைய சாபங்கள் மூலம் வருகிற தடைகளை நீ சுமந்து தீர்த்து விட்டீர். உமக்கு நன்றி தகப்பனே. நோய்கள் காலாரதனை கத்தர் பிளஸ் பண்ணுங்க. இன்னும் வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாருங்கள். எங்களோடு கூட தங்கீரும் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொழுகேக்குமே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அந்திராமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராய் பாளையம் இறங்கி என்னேமோ யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் பாளையம் இறங்கி என்னேமோ யுத்தம் வந்தாலும், பயப்படவே எதிராளி நிமித்தமாய் சுவையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன், அதை நாடுவேன், என்று மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதை நாடுவேன், என்று மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து பாடிடுவே. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து கண்மலையே. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எந்த நூகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, சமூகத்தை தேடுவேன் கூப்பிடுவேன் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார்.
கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். என் உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால தான் நம்மை பார்த்து நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இல்லை உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள் என வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் ஆசீர்வாதங்களை பெறவே முடியாது. குடும்பங்களை கட்டி எழுப்ப பரிசுத்தம் வேணும். ஜெபம், உபவாசம், கண்ணீர் இது மட்டும் போதாது. என் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள இழுத்துக்கொள்ள எனக்குள்ள ஒரு பரிசுத்தம், தூய்மை, உண்மை, கர்த்தர் விரும்புகிற ஒரு கற்பு நெறி வேணும். இல்லைன்னா நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் இடத்துல கொண்டு வரவே முடியாது. ஓசை இடுகிற ஒரு கைத்தாளத்தை போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். வெளியரங்கமாய் இருக்குமே தவிர ஆண்டவராகிய கர்த்தர் அவர் விரும்புகிறது யோர்தானை கடந்து போகணுமா, எரிகோவை உடைத்து நொறுக்கணுமா, கானானை பிரவேசிக்கணுமா, செங்கடலை பிளந்து ஆண்டவராகிய கர்த்தர் செய்கிற அதிசயமான காரியங்களை பார்க்கணுமா, பின்தொடர்ந்து வருகிற பார்வோன் அவரது சேனைகள் ஆண்டவர் முறியடிக்கணும், நம்முடைய பட்சத்துல இருந்து நம் சத்துருக்களோடு யுத்தம் செய்யணும்னா இன்னைக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ, பரிசுத்தமா இருக்கிறோமோ, மற்றவருக்கு இடர் இல்லாமல் இருக்கிறோமோ, கர்த்தர் பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்மை ஒருபோதும் கைவிடுகிற கர்த்தர் அல்ல. நமக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறவர். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எங்களுக்கு இராதபடி கர்த்தர் அவைகளை எடுத்து போடுவீராக. கர்த்தர் எனக்காக செய்ததை சொல்லியதை செய்து முடிப்பார். எனக்கு சந்தேகமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? சந்தேகம் இருந்தா கூட ஆண்டவர் மன்னிப்பு கேளு. வாலி பிள்ளைகள் எழுந்து நிக்கலாமே, வாலி பிள்ளைகள் எழுந்து நிக்கலாம், சின்ன பிள்ளைகள் எழுந்து நிக்கலாம். காலேஜ் போற பிள்ளைகளை சொல்றேன், வேலைக்கு போறவங்களை சொல்லல. ஹல்லேலூயா. விபாக்கரதியங்கரபா. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நிரந்தர இல்லை என்றீரே, நான் இழந்ததை மறுபடி தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தர இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லையே. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயம் இல்லையே.
நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லையே. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயம் இல்லையே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. கத்தரெனுக்காய் கத்தரெனுக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரெனுக்காய் கத்தரெனுக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கத்தரெனுக்காய் கத்தரெனுக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கத்தரெனுக்காய் கத்தரெனுக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். தன்னுடைய மணவாட்டி சபைக்காக ஆண்டவர் எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். எல்லாத்தையும் முடிச்சு இந்த உலகத்துல தீமை வர்றதுக்கு முன்னாடி, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை மத்திய மாநிலை கூட்டி சேர்க்க அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த சபை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு சபைகளும் ஆயத்தம் அடைய வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைகள் கர்த்தர் அழைத்து அந்த அழைப்பிலே வந்த கனமான ஊழியத்திற்காக வந்த தேவனுடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தி பாதுகாத்து உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர்கள் மூலம் திரள் கூட்ட ஜனங்களை கர்த்தர் பக்கம் இழுத்து கொள்ள அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபை என்கிற குடும்பத்துக்கு வந்த பிள்ளைகளை அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிற தேவன், ஆத்துமாவை தேற்றுகிற தேவன், நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவன், அநீதியெல்லாம் ஒழித்து போடுவதற்கு நம்மோடு பேசி நம்மை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ரிபாக்கருதி ரிபி அந்தரவா. தகப்பன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல சில நேரங்களில் சில சிட்சைகள் வந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இன்னமும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் கர்த்தர் இல்லாம நாம் ஒன்றும் வாழ முடியாது என்பது நமக்கு தெரியும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், இந்த நாள் ஒரு ஆர்ப்பரிப்பின் நாள். எத்தனை எதிரான சூழ்நிலைகள் நடுவில் கூட நம்மை புதுமையாய் தேவன் வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று என்ன செய்வோம்? அக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் என்று சொல்லி இந்த பாடலை சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க பாடினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஒரு நன்றி நிறைந்த இருதயம் நம்மளே எதிர்பார்க்கிறோம், நன்றி இல்லையே சொல்லிட்டு. ஆனா நன்றி நிறைந்த இருதயம் கர்த்தர் நம்ம கிட்ட எவ்வளவு எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா. முடியாத உட்கார்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம்,
அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா, எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரலில் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரலில் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியை நாடிது இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் ஆயிற்றே. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் ஆயிற்றே. கட்ட செயலிது அதிசயமிது, கைதட்டி பாடுங்களே. கட்ட செயலிது அதிசயமிது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியை நாடிது இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியை நாடிது இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க எல்லாமே முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கலாம். பிள்ளைகள் வந்து அம்மா அப்பா விட்டு தனியாக வாங்க. பையங்க வெளியே முன்னாடி வந்துருக்கு. வாழை பையங்க முன்னாடி வந்து சீட்டு காலி நிறைய. அல்லேலூயா. திமாக்கார தியங்கார சின்ன பிள்ளைங்களாம் முன்னாடி முகத்தை பார்க்கணும். உங்களெல்லாம் பார்க்கணும். பெரியவங்களுக்கு தான் சேர்.
ஹalleluya. விபாக்கரதியங்கரா அப்பா பக்கத்துல உட்கார். என் முகம் தெரியும். ஆமா அப்படி உட்கார். தூணு மாத் மறை. ஹalleluya. விபாலரஷந்தரதியங்கரவா விமாக்கரதியா துரி கலந்தரா. ஆண்டவர்கிட்ட நம்ம முகத்தை காமிக்கணும் இல்ல? ஹalleluya. ஊழியக்காரங்க கிட்டயே முகத்தை காமிக்க கஷ்டமா இருந்தா கர்த்தர்கிட்ட நம்ம முகம் அவர் முகத்தை நம்ம பார்க்க முடியுமா? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஹalleluya ஹalleluya. விமாலரஷந்தரதியங்கரவா. இன்னைக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கிற நாள், குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கிற நாள், பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற நாள். இந்த நாள் தேவன் எனக்கு என்னென்ன நன்மை செய்தார் யோசித்து பார்த்து 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 நன்றி செலுத்துகிற நாள். குடும்பமாய் வந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பமாய் வந்ததுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. சபையில தூணாக எங்கள் பிள்ளைகளை நிறுத்தணும்னு நீங்க ஆசைப்படணும். என் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தீங்களே அவர்களை தூணாக நிறுத்தும், ஊழியர்களை தூணாக நிறுத்தும். எங்கள் பிள்ளைகளை நீ வரும் காலத்திலே ஆண்டவரே நல்லா உழைத்து நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் உழைச்சு சம்பாதிக்கணும். ஆனா அதே நேரத்துல ஊழியம் செய்யணும் தகப்பனே. நல்ல படித்த பிள்ளைகளாய் உங்களுக்கு ஊழியம் செய்யணும் தகப்பனே. அவர்களுடைய உயர் ஸ்தலங்களிலே அவர்களை நிறுத்தி ஆண்டவரே கர்த்தாவே உங்களுக்காக ஓட வைக்கணும் தகப்பனே. அப்போஸ்தலனாகிய பவுலை போல கைகளால் உழைத்து ஆண்டவரே அதே சமயம் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தரை கனப்படுத்த அந்த உண்மை கனப்படுத்துகிற கனமான ஊழியத்துல தங்கள் பங்குகளை நிறைவேற்றணும் ஆண்டவரே. ஒரு சிலரை மட்டும் தகப்பனே நீ முழு நேர ஊழியத்துக்காக ஒரு காரியம் செய்யாதபடி தெரிந்து கொள்ளுகிறவர். எதுவுமே முற்றிலுமாக உமக்கு டெடிகேட்டடா வாழ தெரிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. எப்படி எப்படி உங்க சித்தமோ அப்படியே நிறைவேற்றினப்பா. நானும் என் குடும்பமும் கர்த்தாவே உங்களை மகிமைப்படுத்தணும் தகப்பனே என்று சொல்லி கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஹalleluya ஹalleluya உன் சமூகம் எனக்கு பாக்கியம் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? ஜனங்களுக்கு எதேதோ பாக்கியம், ஆனா நம்ம ஆண்டவர் சமூகத்துல வர்றது பாக்கியம். கர்த்தர் சமூகத்துல தேவனை தொழுது கொள்ளுகிறது பாக்கியம். ஹalleluya. ரிபாலரஷந்தரதிரி கரந்தரா விகரந்தர குலிதரி கரந்தர தியாதுனி ககந்தர விபாக்கரோ ஷலதர கரோதர ஹந்தர தியாதுனி கபல பௌஷி அங்கரபா. பாடலாமா? உன் சமூகமே என் பாக்கியமே, உன் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உன் குரல் கேட்க, உன் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. பல கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? பல கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்வுணவே நாளெல்லாம் உன் நினைவே, நல்வுணவே நாளெல்லாம் உன் நினைவே. உன் சமூகமே என் பாக்கியமே, உன் சமூகமே என் பாக்கியமே. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவை என்னே உமக்கு. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவை என்னே உமக்கு. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே,
என்னில் ஆளுகை செய்யும். அசைவாடு ஆட்கொள்ள என்னில் ஆளுகை செய்யும். உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே. உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கின, ஓடி வந்தே உமை நோக்கின. உன் குரல் கேட்க, உன் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா. இயேசு ராஜாதி ராஜாவுடைய அந்த பரம்பரையில நம்ம வந்திருக்கிறோம். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி எடுத்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. வந்து உட்கார்ந்தா போதாது, கர்த்தர் என்ன செய்யணும்? தேடணும். சின்ன பிள்ளைங்க கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும். இல்லைன்னா உங்களுடைய தேவைகளுக்காக அம்மாவை கேட்டு அப்பாவை கேட்டு உங்களுக்கு கிடைக்காதனால கண்ணு பூத்து போய் தான் இருக்கணும். கர்த்தரை கேட்டீங்கன்னா கர்த்தர் சம்பூர்ணமாய் தருவார். பாலை பிள்ளைங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிற ஜெபம் பத்தாது. உங்களுக்கு இயேசு தேவை, உங்களுக்கு இயேசு தேவை. விமாக்கரதியாதுரி கவல பௌஷியங்கரவனம் விமனதியாதுரி கவல பிரகதரதியங்கரவா. ஹல்லேலூயா. குறுக்கு வழியே கிடையாது. நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வழி சத்தியம் ஜீவன் எல்லாம் இயேசுதான். அவர் இல்லாத நம்ம எதையுமே அடைய முடியாது. உலகத்திலே அடைய முடியாது, பரலோகத்துக்கும் போக முடியாது, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. வாலிப்பிள்ளை யோசித்து பாருங்க. அம்மா அப்பா வாழ்ற ஒரு வாழ்க்கை வேணுமா? எவ்வளவு மேலான நோக்கத்துக்காக எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஸ்லாகியத்தை சின்ன பிள்ளையிலேயே கொண்டு வந்திருக்கிறார். சின்ன பிள்ளைகளை அறிய வச்சிருக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நல்ல வழியும் நம்ம கையில் தான் இருக்குது, கெட்ட வழியும் நம்ம கிட்ட தான் இருக்கு. எதை வேணா சரி பண்ணலாம். ஹல்லேலூயா. உங்க கண்கள் நோக்கமாய் இருக்குது. எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய ஆண்டவருடைய சபையின் பிள்ளைகளுக்குள்ளாக நல்ல ஒரு மனதை கொடும், சந்தோஷத்தை கொடும், சமாதானத்தை கொடும், செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற நன்றியுள்ள இருதயத்தை கொடும், அற்புதங்களை ருசிக்க தடையாய் இருக்கிற கடின உள்ளங்களை மாற்றும் ஆண்டவரை. ரபபா நதியாங்க கந்தரதியாங்க ரந்தரபா ஓஷலரி கதரதியாத்ரி கந்தரதியாங்க ரபனம். ஹல்லேலூயா. சபையாகிய மணவாட்டி சபை எவ்வளோ நேசிக்கிறீங்க ஆண்டவரே, நேசிக்கிறீங்க, பாதுகாக்கிறீங்க. எங்க பிள்ளை போக்கில் வரத்தில் காப்பாற்றுறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய கணவன் அவருடைய மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுறீங்களே ஏசப்பா. சத்துருக்கள் கூண்டோடு அழிக்கணும்னு நினைச்சா அவங்களை அழித்து, அவளுக்குள்ள இருக்கிற தீய கிரைகளை அழித்து மண்டியிட பண்ணுகிறேன். அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மணவாளன் தன் மணவாட்டியை அன்பாய் அழைப்பது போல் என் தேவன் மணவாளன் தன் மணவாட்டியை அன்பாய் அழைப்பது போல் என் தேவன் என் பெயரை அன்பாய் அழைக்கின்றார்.
வாழ்ந்திடுவே. என்னை போஷிப்பவரும் நீரே, எங்கள் பாதுகாவலும் நீரே. என்னை போஷிப்பவரும் நீரே, எங்கள் பாதுகாவலும் நீரே. எங்கள் மறைவிடமும் எங்கள் முறைவிடமும் நீரே இயேசுவே. எங்கள் மறைவிடமும் எங்கள் முறைவிடமும் நீரே இயேசுவே. மணவாளன் தன் மணவாட்டிலே மகிழ்ச்சியாய் இருப்பது போல் என் தேவன் என் மேலே மகிழ்ச்சியாய் இருக்கின்றார். மணவாளன் தன் மணவாட்டிலே மகிழ்ச்சியாய் இருப்பது போல் என் தேவன் என் மேலே மகிழ்ச்சியாய் இருக்கின்றார். எத்தனை மகியம் மேலான சத்தியம் அவர் நேசம் என் மேலே. உயிருள்ளவரை இயேசுவுக்காக வாழ்ந்திடுவே. என்னை போஷிப்பவரும் நீரே, எங்கள் பாதுகாவலும் நீரே. என்னை போஷிப்பவரும் நீரே, எங்கள் பாதுகாவலும் நீரே. எங்கள் மறைவிடமும் எங்கள் முறைவிடமும் நீரே இயேசுவே. எங்கள் மறைவிடமும் எங்கள் முறைவிடமும் நீரே இயேசுவே. மணவாளன் தன் மணவாட்டியை கைவிடாமல் இருப்பது போல் என் தேவன் நல்ல வாழ்வு தந்து என்னை சேர்த்துக் கொண்டார். மணவாளன் தன் மணவாட்டியை கைவிடாமல் இருப்பது போல் என் தேவன் நல்ல வாழ்வு தந்து என்னை சேர்த்துக் கொண்டார். எத்தனை பாக்கியம் மேலான சத்தியம் அவர் நேசம் என் மேலே. உயிருள்ளவரை இயேசுவுக்காக வாழ்ந்திடுவே. என்னை போஷிப்பவரும் நீரே. ஆமென். என்னை பாதுகாப்பவரும் நீரே, என்னை போஷிப்பவரும் நீரே. எங்கள் பாதுகாவலும் நீரே. எங்கள் மறைவிடமும் எங்கள் முறைவிடமும் நீரே இயேசுவே. எங்கள் மறைவிடமும் எங்கள் முறைவிடமும் நீரே இயேசுவே. மணவாளன் தன் மணவாட்டியை புகழ்ந்து மகிழ்வது போல் என் தேவன் புகழ் கீர்த்தி தந்து என்னில் மகிழ்கின்றார். மணவாளன் தன் மணவாட்டியை புகழ்ந்து மகிழ்வது போல் என் தேவன் புகழ் கீர்த்தி தந்து என்னில் மகிழ்கின்றார். எத்தனை பாக்கியம் மேலான சத்தியம் அவர் நேசம் என் மேலே. உயிருள்ளவரை இயேசுவுக்காக வாழ்ந்திடுவே. என்னை போஷிப்பவரும் நீரே, எங்கள் பாதுகாவலும் நீரே. என்னை போஷிப்பவரும் நீரே, எங்கள் பாதுகாவலும் நீரே. எங்கள் மறைவிடமும் எங்கள் முறைவிடமும் நீரே இயேசுவே. எங்கள் மறைவிடமும் எங்கள் முறைவிடமும் நீரே இயேசுவே. மணவாளன் தன் மணவாட்டியை கண்டடைந்தது போல் என் தேவன் பிரதிபலன் வீந்தி நிறைந்து வருகின்றார். மணவாளன் தன் மணவாட்டி
வருகிறதுக்கோ என் தேவன் பிரதிபலனேந்தி விரைந்து வருகின்றார். எத்தனை வகையும் மேலான சமயம் அவனேசம் என் மேலே உயிருள்ளவரை இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன். என்னை யோசிப்பவரும் நீரே, என்னை பாதுகாவலும் நீரே, என்னை போஷிப்பவரும் நீரே, என்னை பாதுகாவலும் நீரே, எங்கள் மறைவிடமோ எங்கள் உறைவிடமோ நீரே இயேசுவே. எங்கள் மறைவிடமோ எங்கள் உறைவிடமோ நீரே இயேசுவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, தூரதேசத்தில் இந்த பிள்ளைகளின் குடும்பத்திற்காக, என் சந்ததிக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை வேளையில தொடர்ந்து மகிமைப்படுவீராக. எங்களோடு தங்கி இருங்க, வழிநடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. செகண்ட் ரவுண்ட் வாங்க. ரொம்ப ருசியா அப்புறம் சிஸ்டர் சுஷ்மிதா காணா போயிருங்க. வாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விமாக்கர் அதியாங்கர் அந்தன. ஹல்லேலூயா. நல்லவன். பல தருணங்களை தேவன் நமக்கு தரார். அதை மட்டும் யோசித்து பார்த்து கர்த்தரை விட்டு விலகாம இருக்கணும். சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். இப்போ மணி 8:10 ஆகுது. ஒரு 8:35 வரைக்கும் சில பாடல்களை பாடி டேட்டா வரைகளை நீங்களும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். நித்திய புயங்களும் ஆதாரமே
பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் புதிய சிவனே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய சிவனே. சமாதானத்தில் உடன் படிப்பிதனை உண்மையாய் கத்தர் காத்துக் கொள்வார். இதற்குள்ள சதா காலமும் நமது தேவர் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வாழ்க்கை செலுத்திடுவே தூய தேவனுக்காக. வறண்ட வாழ்க்கை செலுத்திடுவே தூய தேவனுக்காக. நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சஞ்சலம் தாவிக்கும் ஒழிக்கும். சதாகாலமும் நமது தேவர் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பதவி சேர்ந்திடுவார். சந்தத மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான வைத்திடம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பொல்லாத மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. பொல்லாத மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே,
அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூருவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூருவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மகிமையின் தேவனாவிதமே அண்ணான நமக்குள் வாழ்கின்றோம். மகிமையின் தேவனாவிதமே அண்ணான நமக்குள் வாழ்கின்றோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் ஆமென். ஹல்லேலூயா. அதை சீக்கிரத்தில் நீக்கிவிடும் இந்த லேசான உபத்திரவங்களை என்று சொல்கிறார். நம்ம எத்தனையோ உபத்திரங்கள் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் அநேகம் எத்தனை நெருங்க மனிதர்கள் அநேகம் என்று பிசாசு நம்மை வஞ்சிப்பார். ஆனாலும் நமக்கு முன்பாக இருக்கிறவர், நமக்கு முன்பாக செல்லுகிறவர், நம்மை அழகாக கடந்தேற்றி நடத்துகிற தேவன். அவர் நம்மோடு இருக்கிறதுனால் நாம் எதற்கும் கவலைப்படாமல், எதற்கும் பயப்படாமல், ஆமென், அந்த நம்பிக்கையோடு, அந்த நிச்சயத்தோடு நாம் ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து போவதற்கு தேவன் பலன் கொடுத்து நடத்துகிறார். அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவங்கள். நம்முடைய உபத்திரவங்கள் எல்லாம், நம்முடைய உபத்திரவங்கள் எல்லாம் தேவனுக்கு லேசான உபத்திரவங்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு மலை போல இருக்கிற உபத்திரவங்கள், நமக்கு செங்கடலை போல நமக்கு முன்பாக நிற்கிற உபத்திரவங்கள், நாம் மலைக்கு போய் நிற்கிற உபத்திரவங்கள் எல்லாம் தேவனுக்கு லேசான உபத்திரவங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவனே, உமக்கு மாறவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு மாறவர் யார்? கர்த்தாவே, தேவனே, உமக்கு மாறவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு மாறவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு மாறவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? சங்கடலை நீர் திறந்து உமது ஜனங்களை நடத்திச் சென்றீர். செங்கடலை நீர் திறந்து உமது ஜனங்களை நடத்திச் சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்?
தேவனுக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்துல இல்லை. ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் இருந்தாலும், ஆயிரம் ஆயிரம் தேவன்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் மனுக்குல பாவத்திற்காக இம்மானுவேலராய் எல்லோருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவராய் இந்த உலகத்தில் பாவ பலியாக இந்த உலகத்தில் வந்து தன் ஜீவனையே நமக்காக கொடுத்த நன்மைக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. இதுவரை ஒரு தேவனும் வந்ததாய் நாம் சரித்திரம் சொல்லவே இல்லை. அவருக்கு ஒப்பான தேவன் உலகத்தில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்ம கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஒப்பானவர் இந்த பூமியில இல்லவே இல்லை. பாத்தீங்களா, இந்த சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு நம்ம எல்லாரும் எவ்வளோ தூரம் ரொம்ப 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 ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். எதை குறிச்சு நம்ம பயப்பட அவசியமே இல்லை. இந்த உலகத்துல தீய சக்திகள் இருக்கதான் செய்யுது. ஆனா ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. கர்த்தர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவன். சிங்கத்தின் மேலும் பால சிங்கத்தையும் அது சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய்ன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாருக்கு நான் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவங்களுக்கு, யாரெல்லாம் ஆண்டவருடைய நிழல்ல தங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு, அங்க வந்து நின்று ஆண்டவரை நீங்க தான்ப்பா எல்லான்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரத்தை தேவன் கொடுப்பார். ஏனோ தானால வாழ்றவங்களுக்கு கிடையாது. பல வழிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கவங்களுக்கு கிடையாது. பல தோணியில கால் வைத்து கொண்டு போறவங்களுக்கு கிடையாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்கு, பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்கு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரை வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு இந்த ஆண்டவரை மட்டும்தான் நான் வணங்குவேன், அவருக்கு மட்டும்தான் நான் பலி செலுத்துவேன், சோத்திர பலி செலுத்துவேன் என்று வைராக்கிய உள்ளத்துல இருந்தார். பாடுற பாடலே அது வெளியே வந்திருக்கணும் பாருங்க. சோர்வோட பாடுறதுக்காக இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இவ்வளவு அழகான ஒரு இடத்தை கொண்டு வந்து கொடுத்து, ஏசி போட்டு, நல்ல ஃபேன் வசதிகள், நல்ல சேர் எல்லாம் போட்டு தேவனாய் கர்த்தர் எங்கேயோ இருந்த நம்மளை பாருங்க தூக்கி எரிய ஆண்டவராகி கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆராதனை வேலைங்கிறது நம்மையும் தேவனையும் இணைக்கிற ஒரு இடம். அந்த இணைக்கிற இடத்துக்கு வந்தாதான் வேத வசனங்களை வாசிக்கிறதுக்கு, நமக்கு வேத வசனங்களை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா தூக்கம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும், இல்லைன்னா அந்த வலி இந்த வலி வரும், எதோ ஞாபகங்கள் வரும், இங்க உட்கார்ந்துட்டு மாம்ச சிந்தை வரும். இதெல்லாம் போறதுக்கு தான் நம்ம பாடி பாடி தேவனை என்ன செய்யறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. முழு உள்ளத்தோடு
மனசும் நம்மை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு கருத்தோடு நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க. வாலி பிள்ளைகள் எல்லாத்துக்கும் மேலாக நான் உங்களை தான்ப்பா நேசிப்பேன் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில இப்ப வர்ற எக்ஸாம்ல கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்களுக்கு நல்ல அற்புதத்தை செய்வார். தேவனுக்கு கனம் செலுத்தினோம்னா அவர் நம்மையும் கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கரத்துல நம்ம எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள போவதற்காக பெற்றுக்கொண்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அந்த கரங்களை தட்டி ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப ஆண்டவர். ஒரு புதிய அக்கினி நிரப்பட்டும். எல்லா வியாதி விகிதங்கள் இயேசுவின் நாமத்தால் மறைந்து ஜெபிக்கிறோம். எல்லா முழக்கால்களும் முடங்கள் வந்திருக்கிற சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் முழக்கால்கள் முடங்களும் நாம் இயேசுவே நீ தேவன் என்று அறிக்கையிடும். எல்லா தீயக்கைகள், எல்லா உலகத்தின் கட்டுகள், அந்தகார வல்லமைகள், பின்தொடர்ந்து வருகிற எல்லா சட்டத்தின் விரிகள் அழிக்கப்படணும். வல்லடிகளை கட்டி கொடுக்கும் சுத்திகரிப்பீராக. அப்பனே இந்த நேரத்தை எங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம். சண்டே கிளாஸ் இந்த நாட்கள்ல நானும் உட்கார்ந்து பார்த்துட்டு இதுகளோட எல்லாம் உட்கார்ந்துட்டு 12 மணி 12:30 தான் வீட்டுக்கே போறேன். ஆனா ஏன்னா பிள்ளைகளுக்கு வெறும் பாட்டு மட்டும் போதாது. பாட்டு, கதை, தாத்தா நோவா தாத்தா கப்பல் ஒண்ணு செஞ்சாரு, இது போதாது. பிள்ளைகள் பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு கீழ்ப்படியாம இருக்கு இன்னைக்கு இருக்குது. இதுங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுக்கும் போது பெற்றோர் என்ன செய்யணும்? சண்டே கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அது கேட்கணும், சொல்லி கொடுக்கணும். விட்டுட்டு போறீங்கல்ல, நம்பி விட்டுட்டு போலாம். ஏன்னா நான் தான் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்து இந்த கதவு கூட்டிட்டு போற வரைக்கும் இங்கதான் இருக்கேன். கீழே சரியான நமக்கு ஒரு இடம் இல்லாதனால யாரும் வாலி பிள்ளைலாம் இங்க விட்டுட்டு போறது இல்லை. நானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வசனங்கள் நான் சொல்லியிருந்தேன், படிச்சுட்டு வர சொல்லுவேன். சீஷர்கள் யாரு அப்படி சொல்லி கொடுத்து சீஷருடைய பெயர்களை நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். இதுல 3 பிள்ளைகள் சொன்னாங்க. அது ஒரே குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த அம்மா ஒண்ணுதான் மிரட்டிருக்கு, ஒழுங்கா படி, டெய்லி படி 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 மிரட்டி அந்த பிள்ளைகள் நல்லா சொன்னாங்க. அந்த பிள்ளைகளை நான் முன்னாடி இன்னைக்கும் சொல்றதுக்கு நான் கூப்பிடுறேன். ஏன்னா இல்லைன்னா அது வேற மாதிரியா. அதனால வாங்க சொல்லுங்க பிள்ளைகள், 3 பிள்ளைகளும் சொல்லுங்க. போன வாரம் படிச்சு போன வாரம் மறந்துட்டீங்களா? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஞாபகம் வச்சிருக்கியா? வா முன்னாடி. அப்பதான் பிரைஸ். அன்னைக்கு 1 2 3 போட்டோம். இன்னைக்கு யார் மறந்துட்டீங்களோ இல்லை அதோட கீழே போயிடும். வாங்க வாங்க. ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எத்தனை பேர்? பெரியவங்களாம் சொல்லுங்க. எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்கள். எந்த சீஷன் துரோகம் செய்தான்? சிரிக்கிறாங்க சில பேர். யாரு துரோகம் செய்தாரு? யூதாஸ் காரியோத். சொல்லுங்க, வரமாட்டேங்குதா? யூதாஸ் காரியோத் அப்படிதானே? அதுக்கு பிறகு ஆண்டவர் அந்த யூதாஸ்க்கு பதிலா யாரை கொண்டு வச்சாரு? என்னைய பாருங்க. யாரு? யூதாஸ்க்கு பதிலா சீஷனாய் சேர்க்கப்பட்டது யார்? மத்தியா. அது யோசிக்கிறீங்களாப்பா? பதில் சொல்லுங்க. உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இருக்கு, பெரியவங்களுக்கு எல்லாம் வெள்ளிக்கிழமை டெஸ்ட். அதனால இன்னைக்கு பிள்ளைங்க சொல்லுவாங்க. நம்ம நல்லா தைரியமா பேசணும். அடுத்தது சீமோன், பேதுரு, மத்தேயு, யோவான், யோகோபு, பிலிப்பு, தேவனை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத், அந்திரேயா, அவ்வளவு போச்சு. 3 பிரைஸ் கேன்சல். 3 பிரைஸ் எடுத்து வச்சிருந்தேன், கேன்சல்.
இப்படி டெய்லி படிச்சு டெய்லி மறந்தா என்ன அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எல்லாம் கிளாப் பண்ணுங்க 3 வயசுல இருக்கு.